ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். தந்தை அவர்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தில் இந்த முதல் 9 அதிகாரங்களை நிவர்த்தி செஞ்சிருக்கிறோம். இதில் தலைமுறை பட்டியல்கள் இனிமே இன்னாருடைய மகன் இன்னார் சொல்லிட்டு இருக்காதுன்னு நம்புறேன். ஆனால் அதுலேயும் நிறைய கருத்துக்களை ஆசிரியர் இந்த காலகட்டத்துக்கு, அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்துக்கு அவர்களுடைய சமூகத்தை கட்டி எழுப்ப என்ன வேண்டுமோ அதை அங்கே நிவர்த்தியாக வைத்திருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். உங்களுடைய விளக்கு உரையில் நாம் அதை நிறைவாகவே தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் இந்த புத்தகத்தின் அடுத்த பகுதிக்கு கடந்து செல்ல இருக்கின்றோம். 10ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் மட்டுமே தனித்து இருக்கின்ற ஒரு அதிகாரமாக இருக்கின்றது. அரசர் சவுலின் இறப்பை பற்றி இந்த அதிகாரம் குறிப்பிடுகின்றது. முன்னதாகவே நாம் அரசர் சவுலின் இறப்பை பற்றி வாசித்திருக்கின்றோம். அந்த பகுதிகளுக்கும் இந்த பகுதிகளுக்கும் என்ன வேறுபாடு, இந்த இவருடைய இறப்பை குறித்து இங்கே இவர் குறிப்பெழுதுவதால் இந்த புதிய சமுதாயத்தை கட்டியெழுப்ப வேண்டிய நேரத்திலே இதனுடைய தாக்கம் இந்த சமுதாயத்தில் என்னவாக இருக்கும் என்ற ஒரு சில கருத்துக்கள், கோணங்கள் விடை கிடைத்தால் சிறப்பாக இருக்கும் தந்தை அவர்களே. இப்போ ஒரு 3 முன்னுரையான செய்திகளை சொல்லுறேன். சினாப்டிக் ஸ்டடி என்று சொல்வார்கள். அது ஒத்தமைவு வாசிப்பு என்று சொல்வார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்திகளும் யோவானின் நற்செய்திகளும் தனிப்பட்டு நிற்கிறது. ஆகவே இந்த 3 நற்செய்திகளையும் பேரலாக போடுவாங்க. மத்தேயு இங்கே, மார்க் இங்கே, லூக்கா இங்கே போட்டு அது எந்தெந்த காட்சிகள் நடக்குது, அந்த காட்சிகள் மத்தியில் என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமை, இவர் என்ன சொல்ல வர்றார் எண்டில், இவருடைய தியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, இவருடைய இறையியல் கருத்து என்ன என்று ஒத்தமைவு நற்செய்தி என்று படிப்புன்னு ஒன்று இருக்கிறது. அதை போலவே நான் இஸ்ராயல் போன போது ஒத்தமைவு வரலாற்று நூட்கள் என்று ஒரு புத்தகத்தை பார்த்தேன். அதை வாங்குவது ஆசைப்பட்டேன். அந்த விலையை பார்த்தவுடன் அந்த ஆசை போய்விட்டது. என்னென்னா 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 அரசர் 2 அரசர் இதை மேலே வைத்துவிட்டு அதற்கு இணையாக 1 குறிப்பேடு 2 குறிப்பேடு வைக்கிறார்கள். வைத்து இதில் என்ன நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்களா, ஏற்கனவே பார்த்துக்கிறோம், இப்போ என்ன வித்தியாசம் என்று சொல்லி கரெக்டாக அவங்களே ஒப்பீடு செய்து அந்த வரலாற்று நூல்களை நமக்கு பதிப்பீடு செய்கிறார்கள். இப்போ அது முதல் கருத்து. 2வது கருத்து இந்த 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்திலே அரசர் சவுலின் இறப்பு பற்றி நாம் வாசிக்கிறோம். இதுவரை 1 முதல் 9 உள்ள இறை வார்த்தைகளிலே தலைமுறை பட்டியல் பற்றிய பெயர்களை பற்றிய அறிவிப்பை நாம் கண்ட நாம் முதன்முறையாக வரலாற்று வர்ணனைக்குள்ளாக நுழைவுகின்றோம். அது அடுத்தபடியாக என்னடா எடுத்த உடனே நம்ம சாவை பற்றி, அதுவும் ஒரு துக்கமான சாவை பற்றி, அதுவும் ஒரு தற்கொலையை பற்றி, ஒரு அவமானத்துக்குரிய சாவை பற்றி பேசுகிறோமே என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வரலாம். அதற்கு விவிலிய வல்லுநர்கள் 3 கருத்துக்களை சொல்கிறார்கள். ஒன்று, இந்த குறிப்பிட்ட ஆசிரியருடைய முக்கியமான மைய நோக்கம் தாவீதை உயர்த்தி காட்டுவது தான். அதற்கு இந்த இடத்துல இப்போ நீங்களும் நானும் உட்கார்ந்தோம்னாக்க நீங்கள் பிரைட்டாக தெரிவிங்க, நான் டார்க்காக தெரிவேன், சரிங்களா? அதே போல் ஒரு பிரைட் திங்ஸ் கொடுக்கறதுல ஒரு டார்க்கை கொஞ்சம் போட்டு வைக்கிறார். காம்பினேஷன் போட்டு அதை தூக்கி காமிக்கிறதுக்காக இது இந்த இடைச்சலாக வைக்கிறார். ஏற்கனவே சவுலை பற்றி, அவருடைய குடும்பத்தாரை பற்றி, அவருடைய குடும்ப மரபை பற்றி எல்லாம் பேசிய ஆசிரியர் இந்த வரலாற்று வர்ணனையின் முதல் முகப்பாக சவுலின் மரணத்தை வைக்கிறார். அது ஒரு காட்சி. 2வது இந்த 1 குறிப்பேடு 1 முதல் 9 வரை உள்ள அதிகாரங்கள், அதை தொடர்ந்து ஒரு பகுதி எதை குறித்து காட்டுகிறது என்றால் 1 சாமுவேல் 32ஆம் அதிகாரம் 1லிருந்து 2 அரசர் அந்த பகுதியை இணைப்பகுதியாக காட்டிக்கொண்டு வருகிறது. ஆகவே அதற்கு இணையாக செய்திகளை அவர் பொறித்து கொண்டே போகிறார் என்று சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் முன்னுரை செய்திகளாக இருக்கிறது. இதில் நெகட்டிவோடு ஆரம்பிக்கிறார் என்பதற்கு நான் சொன்னேன், தாவீதை உயர்த்தி காட்டுவதற்காக இங்கே நிறுத்தி காட்டுகிறார். ஆனாலும் இவர் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பகுதி
நாம் ஏற்கனவே 1 சாமுவேலிலே சந்தித்த பகுதி தான். அங்கே சவுலின் இறப்பை நாம் கண்ணார கண்டோம். எப்படி தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் இரவிலே வீரத்தோடு சென்று அந்த உடலை செவுற்றிலே தொங்கவிடப்பட்ட உடலை எடுத்துக்கொண்டு வந்து இரங்கல் பாடி அடக்கம் செய்தார்கள் என்பதை பற்றி நாம் வாசித்தோம். இங்கே காட்டப்படுகிற காட்சியானது சற்று மாறுபட்டதாக இருக்கிறது. என்ன மாறுபட்டதாக இருக்கிறது? சவுலின் இறப்பு என்பது ஹியூமன் ஆக்ட், மனித நிகழ்வாக காட்டப்படுகிறது. மனித நிகழ்வாக கடவுள் வந்து அவர்கள் சாகடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லாமல் ஒரு மனித நிகழ்வாக காட்டி என்ன சொல்கிறார்? வந்து கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனதால், உடன்படிக்கை அனுசரிக்க மறுத்ததால், கொடுக்கப்பட்ட ஆட்சி பொறுப்பை தக்க முறையில் நடத்தாததனால் அவரே தீங்கை தனக்கு மேல் வருவித்து கொண்டார் என்ற ஒரு செய்தியோடு இந்த பகுதியை ஆசிரியர் ஆரம்பிக்கிறார். அதுதான் வந்து இந்த பகுதியினுடைய முக்கியமான செய்தியாக இருக்குது. நம்ம வாசிப்போம். பெலிஸ்தியர் இஸ்ரேலோடு போரிட்டனர். இஸ்ரேலரோ பெலிஸ்தியர் முன்பாக புறமுதுகு காட்டி ஓடினர். கில்போவா மலையில் வெட்டுண்டு வீழ்ந்தனர். பெலிஸ்தியர் சவுலையும் அவருடைய புதல்வரையும் துரத்தி பிடித்து சவுலின் புதல்வர் யோனத்தான், அபினதாபு, மல்கிசுவா ஆகியோரை வெட்டி வீழ்த்தினர். சவுலுக்கு எதிராய் அவர்கள் கடும் போர் புரிந்தார்கள். வில்வீரர் அவரை கண்டு கொண்டதும் அம்புகளால் அவரை காயப்படுத்தினர். அப்போது சவுல் தம் போர்க்கலன் சுமப்போனை நோக்கி, விருத்த சேதனமற்ற இவர்கள் என்னை ஏளனம் செய்யாதபடி உன் வாளை உருவி என்னை கொன்றுவிடு என்றார். போர்க்கலன் சுமப்போன் மிகவும் அச்சமுற்று, அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றான். எனவே சவுல் தம் வாளை நட்டு வைத்து அதன் மேல் விழுந்தார். சவுல் இறந்ததை அவருடைய போர்க்கலன் சுமப்போன் கண்டு அவனும் தன் வாள் மேல் விழுந்து மடிந்தான். இவ்வாறு சவுலும் அவருடைய புதல்வர் மூவரும் மடிந்தனர். அவரோடு அவர் குடும்பம் முழுவதும் அழிந்தது. ஓகே, இப்போ வந்து முதல் பகுதி பாருங்க. இஸ்ராயலரோ பிலிஸ்தரின் முன்பாக புறமுதுகு காட்டி ஓடினர் அப்படின்னு இருக்குது. அதே போல 7ஆம் வசனத்தில் பள்ளத்தாக்கிலே குடியிருந்த இஸ்ராயல் மக்கள் தங்கள் படை புறமுதுகிட்டு ஓடியதையும் சவுலும் அவர் புதல்வர் இறந்து போனதையும் கண்டு தங்கள் நகர்களை விட்டு தப்பியோடினார்கள். பெலிஸ்தியர் வந்து அவற்றில் குடியேறினர். அதான், அதாவது அந்த பகுதி ஆரம்பிப்பதும் முடிவதும் புறமுதுகிட்டு ஓடுவது குறித்து வருவார்கள். அது இன்க்ளூசியோ என்று சொல்வார்கள். இன்க்ளூசியோ என்று சொல்வார்கள். ஒத்த அமைப்பு செய்திகளில் ஆரம்பித்து ஒத்த அமைப்பு செய்திகளில் நிறைவு பெறுகிறது. அது வந்து ஒரு 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 ஆர்க் அப்படி மாதிரி வருது என்று சொல்லுவாங்க. விவிலியத்தில் அறிஞருடைய பாசையில் இன்க்ளூசியோ என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது கில்போவா மலை. கில்போவா மலை என்பது என்ன? கில்போவா என்பது சவுலின் கோட்டை. அங்கே இருந்தால் அவர் அரசாட்சி செய்தார். பிலிஸ்தியர்கள் அவருடைய இடத்திற்கே சென்று அவரை அடிக்கிறார். அதான் ஒரு ஒரு செய்தி நம்ம மறந்துடக்கூடாது. அவர் கில்போவா மலையிலே, அவருடைய மலையிலேயே போய் அவர் அடிக்கிறாங்க. அடித்து தட்டி தூக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அவருடைய 3 புதல்வர்கள் மடிகிறார்கள். அவரோ தூரத்திலிருந்து எய்யப்பட்ட அம்பினால் காயப்பட்டு அவருடைய படைக்கலன் சுமப்பவனிடம், அந்த ஆயுதங்களை சுமந்துட்டு வருவான் இல்லைங்களா, வருவாரிடம் வந்து என்னை கொன்றுவிடு, புறவினத்தார் கையிலே நான் சாக விருப்பமில்லை என்று சொன்னபோது, ஐயா அதை நான் செய்ய முடியாது, ஏனென்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவருடைய தலை மீது நான் கை வைக்கக்கூடாது என்பது சட்டம். அதை நம்பவிடாம். அப்போ அவர் வந்து வாளை நட்டு வைத்து அதன் மேல் விழுந்து அவர் சாகிறார். அதை பார்த்து அந்த படைக்கலன் சாகிறான். அதை சொல்லிட்டு அவர் ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. சவுல் அதன் மீது விழுந்தார், வாளை நட்டு வைத்து அதன் மீது விழுந்தார். 5 வசனம் வாசிங்களேன். சவுல் இறந்ததை அவருடைய போர்கள் சுமப்புவன் கண்டு அவனும் தன் வாளின் மேல் விழுந்து மடிந்தான். யாரு? இவ்வாறு சவுலும் அவருடைய புதல்வர் மூவரும் மடிந்தனர். அவரோடு அவர் குடும்பம் முழுவதும் அழிந்தது. ஸ்லோவாக தூக்கிட்டு போறார். வந்து அவர் இறந்தாரு, அவருடைய படைக்கலன் தொங்கன்னு வந்தார், அவருடைய புதல்வர் அழிந்தாங்க, அவருடைய குடும்பமே அழிஞ்சிச்சு. அந்த அப்படி கிளைமேக்ஸை கொண்டு போய் அழகு டக்குன்னு நிறுத்துறார். அருமையான ஒரு வர்ணனை, ஒரு சோகத்திலும் ஒரு அருமையான ஒரு அடுக்குமுறையை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அதில் வந்து அப்போ வந்து இஸ்ராயலுடைய படை வந்து புறம்புகிட்டு ஓடுகிறத நம்ம சந்திக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஃபாதர் இதை நம்ம வந்து 1 சாமுவேல் 2 சாமுவேல் சந்திச்சிட்டோமே, இதில் என்ன பெருசாக செய்ய போகிறாரு, அதே திரும்ப எழுதுகிறாரான்னு? அதுதான் இல்லை. குறிப்பிட்ட ஆசிரியர் அதை ஒட்டியும் வெட்டியும் தன்னுடைய கருத்துக்களை சேர்த்தும் தன் இறையியலை உட்புகுத்தியும் அந்த பகுதியை நமக்கு புதிய பகுதியாக, புதிய எழுச்சி மிகுந்த பகுதியாக நமக்கு தருகிறார் என்பதுதான் உண்மை. அந்த பகுதி வந்து அதிகாரத்தின் இறுதியிலே வருகிறது. அதற்கு முன்பாக பிலிஸ்தியர்கள் வந்து குடியேறுகிறார்கள். எந்த இடத்திலே சவுல் கோட்டை கட்டி குடிபறக்க வைத்து ஆட்சி புரிந்தாரோ அந்த இடத்தை பிலிஸ்தியர்கள் கைப்பற்றி கொண்டார்கள்.
இதான் நிலைமை. இதுக்கு அடுத்தது வாசிப்போமே. 8ஆம் வசனம். மடிந்தோரின் உடைகளை உரித்தெடுக்க பெலிஸ்தியர் மறுநாள் வந்தபோது சவுலும் அவருடைய புதல்வரும் கில்போவா மலையில் விழுந்து கிடப்பதை கண்டனர். அவருடைய உடைகளை உரித்து தலையை வெட்டி போர்க்கலன்களையும் எடுத்து கொண்டனர். பின்னர் தம் வழிபாட்டு சிலைகளுக்கு முன்னும் மக்களுக்கும் அந்த நற்செய்தி அறிவிக்குமாறு பெலிஸ்தியர் நாடெங்கும் ஆள்களை அனுப்பி வைத்தனர். அவருடைய போர்க்கலன்களை தங்கள் தெய்வங்களின் கோவிலில் வைத்தனர். அவரது தலையை தாகோன் கோவிலில் கட்டி தொங்கவிட்டனர். பெலிஸ்தியர் சவுலுக்கு செய்ததையெல்லாம் யாபேசு கிலியாத்து வாழ்ந்த மக்கள் அனைவரும் கேள்வியுற்றனர். அப்போது அவர்களுள் வலிமை மிக்கோர் அனைவரும் புறப்பட்டு சென்று சவுலின் பிணத்தையும் அவர் புதல்வர் பிணங்களையும் எடுத்து அவற்றை யாபேசுக்கு கொண்டு வந்தனர். அங்கிருந்த ஒரு கருவாலி மரத்தடியில் அவர்களுடைய எலும்புகளை அடக்கம் செய்து 7 நாள் நோன்பிருந்தனர். இரண்டு செய்திகளில் உள்ளே வருகிறது. போர்க்கலன்களை தங்கள் தெய்வத்தின் கோயிலில் வைத்தனர். அவரது தலையை தாகோன் கோயிலில் கட்டி தொங்கவிட்டார்கள். தாகோன் என்பது பிலிஸ்தருடைய கடவுள். எப்படி பகால் என்பது கனனைய கடவுளோ அதேபோல் தாகோன் என்பது பிலிஸ்தருடைய கடவுள். அவருடைய பிலிஸ்தருடைய கடவுளுடைய ஆலயத்திலே அவர் தொங்கப்படுகிறார்கள். இது எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால், இரு நாடு போரிட்டால் நாடுகள் போரிடுகின்றன என்பது அர்த்தமல்ல, அந்த நாடுகளின் கடவுள்கள் போரிடுகிறார்கள் என்றுதான் அர்த்தமாகும். ஒரு நாடு தோற்று போனால் அந்த நாடு தோற்று போனதாக அர்த்தமில்லை, அந்த நாட்டின் கடவுள் அவர்களை காப்பாற்ற இயலாதவராய் அடுத்த கடவுள் தோற்று போனார் என்றுதான் கருதுவார்கள். இப்பொழுது சவுலின் தலையை வெட்டி ஒன்று தாகோனின் கோயிலில் தொங்குகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? யாவே இறைவனுடைய மாட்சியை குறைத்து அவர் வலுவிழந்தவராக, அவர் சக்தி இழந்தவராக, இந்த இடத்துல அவருடைய அரசராகிய சவுல் தலை தொங்கவிடப்படுகிறது என்பதை குறித்து காட்டும் வண்ணமாக மறைமுகமாக சூட்சுமமாக அறிவிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இப்போ வலிமை மிகுந்தோர் சிலர் யாபேசிலிருந்து, இதைத்தான் நம்ம ஏற்கனவே 1 சாமுவேலில் பார்த்துக்கிறோம். வலிமை மிகுந்த இடத்துல புறப்பட்டு போய் அவங்க அந்த உடம்பை எடுத்துகிட்டு கருவாலி மரத்தடியில் அடக்கம் செய்கிறாங்க. முடிஞ்சு போச்சுங்களா? நிகழ்ச்சி முடிஞ்சது. அடுத்த அதிகாரம் நம்ம ஆரம்பிக்கணும். ஆனால் ஆசிரியர் ஆரம்பிக்கலை. அடுத்த அதிகாரத்தை அவர் ஆரம்பிக்கலை. வரலாற்று செய்திகளை சொல்லிய ஆசிரியர் வாழ்வியல் செய்திகளையும் சொல்லுகிறார். அதுதான் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்குறோம். 11ஆம் வசனத்தை பாருங்க. இந்த பகுதியிலேயே சாமி அவங்க பிணத்தை கொண்டு வந்தாங்க, எலும்புகள் அடக்கம் செய்தார்கள் சொல்லிட்டு இருக்குங்க சாமி. நாம சாமுவேல் இதில் பார்த்தப்போ அங்க பிணத்தை கொண்டு வந்தாங்கன்னா அவங்க பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எலும்புகளை மட்டும் சுமந்து கொண்டு வந்தாங்க, அடக்கம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாமுவேல் புத்தகத்தில் வாசிப்போம். இதுலேயும் அதை சுருக்கி அப்படியே நம்ம இவர் ஆசிரியர் கொடுத்துறத பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ சவுளுடைய வாழ்க்கையில் நடந்ததை ரொம்ப எலாபரேட்டாக சொல்லாமல் அப்படியே சுருக்கமாக சொல்லிடுறதையும் பார்க்குறோம். நம்ம அங்கே வாசிச்சப்போ 3 வகையான செய்திகள். ஒருத்தர் ஓடி சொன்னதையும், பின்பு அவன் கையில கிரீடம் கொண்டு வந்ததையும், இல்லாட்டி தாவீது வாங்கினதையும், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம அங்க இன்னும் விவரமா வாசிச்சோம். அந்த பகுதியில் இன்னும் நம்ம உள்ள கடந்து வரலைங்க சாமி. இதுக்கு முன்னாடி இறப்பை மட்டும் இவர் இப்போதைக்கு பார்த்துருக்காரு. அந்த இறப்புல அவங்க கொண்டு வரப்போ அவங்க பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு எலும்புகளை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிச்சோம் சாமி. அது இவர் கரெக்டா கொடுத்துறாரு. இப்ப வாழ்வியல் படங்கள் என்னவா கொடுக்க போறாருங்கிறது வாசிப்போம். ரொம்ப அழகா கொடுத்திருக்கிறாரு. 13 வாசிங்களேன். 13. ஓகே. இவ்வாறு சவுல் தம் நம்பிக்கை துரோகத்தை முன்னிட்டு மடிந்தார். அவர் ஆண்டவர் கட்டளைகளை கடைபிடிக்காமல் அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார். மேலும் அவர் இறந்தோரின் ஆவியிடம் ஆலோசனை கேட்டார். ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் அவரை சாகடித்து அவர் அரசை ஈசாயின் மகன் தாவீதுக்கு கொடுத்தார். ஓகே. இப்போ இந்த நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருப்பது மனித நிகழ்ச்சியாக இருக்கிறது, மக நிகழ்ச்சியாக இருக்கிறது. எப்படி அம்பு எய்கிறான், காயமாகுது, சாக துடிக்கிறான், மற்றவங்களோட செத்துருவோன்னு பயப்படுறான், பிள்ளைங்களாம் வெட்டுண்டு மடிஞ்சாங்க, அதனால் கத்தியை நட்டு வச்சு அது மேலே விழுந்து இறந்தார். அங்கே எங்கேயுமே கடவுள் தெரியல. ஆனால் இங்கே கடவுள் தெரிகிறார். இப்போ இது அனைத்தும் கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய. இப்போ சவுல் மரணம் அடைந்ததற்கு என்ன காரணம் என்பதற்கு சவுலின் மூடத்தனமோ, சவுலின் பதவி விதியோ, சவுலினுடைய பொறாமையோ அந்த புத்தகத்தை நம்ம பார்த்தோம். அவைகள் இங்கே காரணம் காட்டப்படவில்லை. 3 அழகான காரணங்கள் சொல்கிறார். முதலாவது, நம்பிக்கை துரோகம் செய்தார். சவுல் நம்பிக்கை துரோகம் செய்தார். நம்பிக்கை துரோகம்னா என்னங்க? யோசிக்கவே வேண்டாம். அவர் ஆண்டுடைய கட்டளை கடைபிடிக்கவில்லை. நம்பிக்கை துரோகம் என்பது
ஆண்டவருக்கு பணிந்து அவருடைய கட்டளை கடைபிடிப்பது. அவர் கட்டளை கடைபிடித்தோம் என்றால் நாம் அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாமல் செய்கிறோம் அர்த்தம். நம்பிக்கை துரோகம் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்? அவருடைய கட்டளையில் கடைபிடிக்காமல் போகிறன்ற அர்த்தம். சவுல் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் நம்பிக்கை துரோகம் செய்தார். அதில் பாருங்கள், வாக்கிய அமைப்பு சிந்தட்டிக் பேரலலிசம் அப்படிம்பாங்க. ஒரு முதல் வரி, இரண்டாவது வரி, மூன்றாவது வரி. முதல் வரியில் சொல்கிறத ரெண்டாவது வரி விளக்கம் சொல்லும், மூன்றாவது வரி அது உறுதி செய்யும். நம்பிக்கை துரோகம் செய்தார், ஆண்டவருடைய கட்டளை கடைபிடிக்கவில்லை, துரோகம் செய்தார். அப்போ நடுவில் இருக்கிற அந்த இடம் நம்பிக்கை துரோகம்னா என்னான்னு அந்த மேலைக்கு கீழேக்கும் பதில் சொல்லிடுது. அது ரொம்ப அழகான ஒரு அமைப்பு முறை, மிக அருமையான ஒரு அமைப்பு முறை. வாக்கியத்தில் ஆசிரியர் ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்கிறார். ஆண்டவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தோம் என்று சொன்னால் நம் உயிரோடு வாழ முடியாது. வாழ்வதென்பது அரிது. ஆண்டுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் வாழ்வீர்கள். நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடித்தால் வாழ்வீர்கள் என்று இயேசு ஆண்டவர் நற்செய்தியில் சொன்னார். ஒருவன் என்னுள்ளும் நான் அவனுள்ளும் நினைத்திருந்தால் அவன் என்றும் வாழ்வான். இல்லைங்களா? நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் கேளுங்கள், நான் தந்தையிடமிருந்து உங்களுக்கு பெற்றுத் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல் இந்த கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்கலை. இப்போ இது என்னத்துக்கு அர்த்தம்னாக்க, அப்படியே ஆசிரியர் அப்படி பேசாமல் நொங்குன்னு தலைவர் கொட்டு வச்சு, அவனே நாடு கடத்தப்பட்டியா, நம்பிக்கை துரோகம் பண்ணியா, திரும்பி வந்துக்கிறியா, ஒழுங்காக நடந்துக்கோ, அந்த செய்தி உள்ள கொண்டு வந்து சேர்த்தாடுறாரு. சொல்லுகின்ற சவுளுடைய வாழ்க்கையை சொல்கிற ஆசிரியர், இந்த வரலாற்றின் பின்னணியிலே நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, அந்த வாழ்வுக்குள்ளாக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நீ துரோகம் செய்கிறாயா, நீ நம்பிக்கையோடு நடக்கிறாயா, ஆண்டவர் வழிகளில் நடவதற்கு உனக்கு சித்தம் இருக்கிறதா? சவுளை பார், வாழ்வா சாவா நீ முடிவு செய்து கொள் ஆண்டவர் சொல்றார். அடுத்த செய்தியை பார்க்குறோம். ரெண்டாவது செய்தி பார்க்குறோம். அவர் இறந்தோரின் ஆவியிடம் ஆலோசனை கேட்டார். நம்ம சாமுவேலை எழுப்பி கேட்டது தானே சாமி. ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கலை, அவையால் ஆண்டவர் அவரை சாகடித்தார். அதான் ஆண்டவர் அவரை சாகடித்தார் என்பது வார்த்தை ரொம்ப கடுமையான வார்த்தை. ஆண்டவரை போட்டு தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் குறிப்பிட்ட ஆசிரியருடைய பார்வையில் நீ ஆண்டவரினுடைய ஆலோசனைப்படி கேட்காவிட்டால் அழிந்து போவாய் என்று சொல்கிறார். நம்ம நிறைய சமயத்தில் சொல்லுவாங்க, நம்மளுக்கு 2 காது 1 வாய் அப்படிம்பாங்க. 2 பங்கு கேட்டு 1 பங்கு பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2 பங்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய ஆலோசனையை கேட்டு 1 பங்கு நம்ம செயல்படுத்தும் போது நாம் வாழ்வோம் என்று சொல்லுவோம். கேளுங்கள் வாழ்வீர்கள் என்று இறைவாக்கு புத்தகம் சொல்கிறது. நெகேமியா புத்தகத்தில் அந்த வார்த்தை வரும். அதே சமயத்தில் நற்செய்திகளிலும் அந்த வார்த்தை வரும், கேளுங்கள் வாழ்வீர்கள் என்று. இப்போ நம்ம கேட்கணும் இறை வார்த்தையை கேட்கணும். இப்போ சவுல் பட்ட 2வது தப்பு கேட்கலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மீண்டும் ஒரு முறை சொல்வதில் தவறில்லை என்று நினைக்கிறேன். கேளுங்கள் என்பதற்கு ஹியர் ஓ இஸ்ராயல் என்பதற்கு ஷமா இஸ்ராயல் அதனா எலோஹென்னு அதனா ஏகாத் வே அகப்தா எத் அதனா எலோஹிக்கா வேகோல் பெலபவ்கா ஊ பேக்கோல் நப்ஷேக்கா ஊ பேக்கோல் மெயோதேக்கா. இஸ்ராயலே கேள் உன் ஆண்டவர். அந்த இது சொல்கிறோம் நம்ம. ஷெமா இஸ்ராயல் ஜபத்தை சொல்லுவோம். ஷெமா அப்படின்னா கேள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் எபிரேய மொழியில் ஷெமா என்பதற்கு 3 அர்த்தங்கள் இருக்கிறது. 1 கேள், உற்று கேள், இதயத்திலிருந்து கேள். 2வது ஒபே, கீழ்ப்படி என்பதற்கும் அந்த ஷெமா தான். கீழ்ப்படிந்து நடக்கிற அதுக்கும் ஷெமா தான். 3வது கேட்கும்போது 2 காதுகளை திறந்து கேட்காத, உன் இதயத்தை அகல திறந்து கேள், உற்று கேள், கவனித்து கேள். அதான் லிசன், ஹியர், லிசன், ஒபே. அந்த 3க்கும் ஒத்த வார்த்தை எபிரேய வார்த்தை ஷெமா தான். அந்த வகையில் ஆணுடைய வார்த்தையை கேட்கவில்லை, ஆணுடைய ஆலோசனையை கேட்கவில்லை, ஆணுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும் என்று சொல்லி அதில் திருப்பாடல் 139 இறுதி வசனங்களை வாசிப்போம். லாஸ்ட் வசனம். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கிறேனோ என பாரும், என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தி அருளும். நான் உம்மை வருத்தும் வழிகளில் நான் நடக்கிறேனா என்று பாரும். அது ஆக்சுவலாக எபிரேய மொழியில் சோதித்தறியும். டெஸ்ட் மீ லார்ட் வெதர் ஐ ஆம் வாக்கிங் இன் த வேஸ் தட் ஹர்ட்ஸ் யூ என்று சொல்வார்கள். நல்லா சொல்லுவாங்க, உம்மை வருத்தும் வழிகளில் நடக்கிறேனா என்று சோதித்தறியும், என்றும் உள்ள வழிகளில் என்னை நடத்தி அருளும். அதாவது ஆண்டவருக்கு ஆலோசனை கேட்கவில்லை என்றது தேவைக்காக கேட்குற கிளிஜோசியம் கிடையாது.
கையை நீட்டி ரேகை பார்க்கறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடமிருந்து, ஆண்டவரே உமது திருவுள்ளம் என்ன, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய திட்டம் என்ன, ஆண்டவரே நான் இன்று என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால தான் பிரான்சிஸ் அசியார் என்ற உன்னதமான மகத்துவமான மாண்புமிக்க அந்த புனிதர் சொல்வார், ஒவ்வொரு நாளும் சொல்வாராம், லார்ட் வாட் யூ வாண்ட் மீ டு டூ, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் சொல்வார்களாம், ஒவ்வொரு நாளும் சொல்வார்களா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் அதுவும் ஏசாயா இறைவாக்கு புத்தகத்தில் இன்னும் அழகான வசனம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் என்னை எழுப்பிவிட்டு ஆசானுக்கு செவிமடுக்கிற மாணாக்கனின் சிரிப்புலன்களைப் போல என்னை தூண்டி விடுகிறீர் என்று சொல்லி அந்த ஆசிரியர் சொல்லுவார். அந்த ஒவ்வொரு நாளும் சாமியோட ஆலோசனை கேட்கணும், என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு மறைவுரையில் நான் கேட்ட ஒரு செய்தி, ஒரு சின்ன செய்தி தான். எப்படிமா இவ்வளோ சிறப்பாக ஊரே மிச்சிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலன்னு ஃபாதர் கேட்டாராம். இல்லை சாமி, அந்த பைபிளில் சொல்லியிருக்குது இல்லை, அன்னை மரியாளும் இயேசுவும் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு படித்தேன். பத்திரிகை கொண்டு போய் மாதா காலிலையும் இயேசு காலிலையும் வச்சுட்டு டெய்லி வேண்டிக்கிட்டேன், யார் வீட்டுக்கு போகணும், யார் வீட்டுக்கு போகக்கூடாது, என்ன சொல்லணும், எல்லாம் என்ன செய்யக்கூடாது, எப்படி வாழ்த்தணும், எப்படி வரவேற்கணும், எல்லாம் கேட்டுக்கிட்டு செஞ்சேன். நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஃபாதர் அப்படின்னாரு. அந்த எளிய சகோதரி, சாதாரண ஒரு கிராமத்து சகோதரி சொல்கிற ஒரு வார்த்தை எவ்வளோ அழகான வார்த்தை. இன்றைக்கி நமக்கு அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ப்ரெஷரைசிங் டெக்னிக்ஸ் இருக்குது, கம்பல்சிவ் பிஹேவியர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவனுடைய வார்த்தையை கேட்கறது இல்லை. எல்லாம் இருக்குது ஏஐயை கேட்போம். அது என்ன கொடுக்கும்? அன்பை கொடுக்குமா, பாசத்தை கொடுக்குமா, நேசத்தை கொடுக்குமா, இரக்கத்தை கொடுக்குமா, கருணையை கொடுக்குமா, தொட்டு பார்த்து உணர்ந்து நீயா என் மகளே என்கின்ற அந்த ஸ்பரிசத்தை கொடுக்குமா? ஒரு மாயையான உலகத்துக்குள்ளாக வாழ்ந்து கொள்கிற நமக்கு ஆண்டுடைய குரலை கேட்கக்கூடிய ஆர்வம் வர வேண்டும். ஆண்டுடைய குரலை கேட்கிற அந்த அன்பான ஆண்டவர் பேசுவார், ஒவ்வொரு நாளும் பேசுவார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த நாள் பத்திரமா இருக்கும். காந்தியடிகள் அதுதானே சொல்றாரு, ஓப்பன் த டே வித் த கீஸ் ஆஃப் பிரேயர், க்ளோஸ் த டே வித் த கீஸ் ஆஃப் பிரேயர், இன் பிட்வீன் யூ ஆர் த சேஃப்டி லாக்கர். இவ்வளோ அழகான செய்தி, ஏற்கனவே தெரிந்த செய்தி தான். அந்த தெரிஞ்ச செய்தியை எவ்வளோ அழகாக இனிமையாக நம்ம சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி, இப்படி தான்ப்பா